140 வருட காங்கிரஸ், 75 வருட திமுக, ஏன் 3 வருட தமிழ் வெற்றி கழகத்திடம் பயப்படுகிறது? இந்த இரண்டு கட்சிகளும் மாணிக் தாக்கூரையும் பிரவீன் சக்கரவர்த்தியும் தூண்டி விடுவது ராகுல் காந்தியா? ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் இடையே நடக்கிறது நிழல் போரா? கபாலீஸ்வரர் கோவில் மயிலாப்பூர்ல, திருவாரூர்ல எல்லாம் தேர் ஓடும், நீங்க பாத்திருப்பீங்க. நல்ல தேர் ஓடின்னு வரும். தகால்னு கீழே ஒரு ஆள் அந்த சக்கரத்துல கட்டை போடுவார். டப்புன்னு அந்த கட்டை போடுனா தேர் நின்றுடும். திமுக என்ற தேருக்கு விஜய் என்பவர் கட்டை போட்டு விட்டார், தேர் நின்று விட்டு. இதனால என்ன நடக்க போகுதுன்னா, அதை பார்த்துட்டு ராகுல் காந்தி அங்க சாமியார் தடுத்து போட்டுக்கிறார். செல்வ பெருந்தகை போன்றவர்கள் திமுகவினால் லாபம் அடைந்தவர்கள். மாதம் அண்ணா அறிவாலயத்திலிருந்து 5 லட்சமோ 10 லட்சமோ பேக்கெட்ல போட்டு என்வலப்ல போட்டு டெலிவரி வாங்கிட்டாங்க. இந்த ஸ்விக்கில வர மாதிரி, ஜொமேட்டோல வர மாதிரி பணம் வந்துட்டே இருந்தது. அதனால வாய் மூட்டின்னு இருப்பாங்க. பொதுமக்களுடன் அன்றாட சேவை செய்ய வேண்டும், பொதுமக்களிடம் ஆர்வம் வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் விஜயோட இருப்பாங்க. அதான் சிம்பிள் அரித்மெட்டிக். ஒரு சில கருத்து கணிப்புகள்ல டிஎம்கே தான் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. டிஎம்கே வந்து இன்னும் டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க களத்துல அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதே கருத்து கணிப்புல ஏடிஎம்கேக்கும் விஜய்க்கு என்ன தராங்க சொல்லும் பாப்போம். 20% சொல்றாங்களா இல்லையா விஜய்க்கு? விஜய்க்கு எல்லா இதுலயுமே 20% நியர்பை தான் சொல்றாங்க. அது ஏன் பார்த்து பயப்படுறது திமுக? விஜய் வந்து எல்லா கட்சியிலையும் ஓட்ட பிரிப்பாங்கன்னா என்னுடைய கருத்து. திமுக ஒண்டி பிரிக்க மாட்டேன், அதிமுக பிரிப்பாரு, பாஜக பிரிப்பாரு, நாம் தமிழர் கட்சியில பிரிப்பாரு, ஒண்ணு இல்லாத விசிகால பிரிப்பார், ஒண்ணு இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் கட்சி பிரிப்பார். ஆனால் அது பிரிப்பது விஜய் வந்து நடிகராக இருந்து மக்கள் இயக்கத்தை வந்து ஒரு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அரசியல் கட்சியை தொடங்கி ஒரு 3வது ஆண்டுல இப்ப அடியெடுத்து வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதுவரைக்கும் அவங்களுடைய வளர்ச்சி அண்ட் இந்த எலெக்ஷன்ல அவங்களோட இம்பாக்ட் வந்து பெரிய அளவுல இருக்கும்னு எதிர்பார்க்க முடியுமா? கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், திமுகவை வீழ்த்தி விடும் விஜயனுடைய வருகை. திமுகவை மட்டம் தட்டி விட்டுருவாங்க. பொதுமக்கள் ஆதரவு இருந்தாலும் விஜய் பக்கம் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தான்னு வச்சு, அந்த ஸ்டாண்ட் எடுக்க போறாரு, பார்த்துட்டே இருங்க. இன்னொரு 10 நாள் எடுக்க போறாரு. டெஃபினெட்லி he will take it. காங்கிரஸ் வந்துச்சுன்னா திமுக ஒன்றும் இல்லாத எடுக்க. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. நமஸ்காரம். திமுகவும் காங்கிரஸும் அந்த கூட்டணி வந்து உடையுமா உடையாதாங்கிற ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டே இருக்கு. ஸோ அகில இந்திய தலைமை இதுல என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த டவுட் வந்து ரொம்ப நாளாவே போயிட்டே இருக்கு. அப்போ வந்து கூட்டம் போடுறாங்க, கூட்டம் நடத்தும் போது வந்து ஒரு ஆலோசனை பண்றாங்க. ஆனாலும் வந்து தொடர்ச்சியாக சொல்லப்படுறது, மு.க. ஸ்டாலின் அவர்கள் தரப்புல சொல்லப்படுறது என்னன்னா, கூட்டணியில ஒன்றும் குழப்பம் இல்லை, நாங்க வந்து எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் காங்கிரஸ்ல இருந்து மாணிக்கம் தாக்கூர் எம்பி ஆகட்டும், ஜோதிமணி அவர்கள் ஆகட்டும், அவங்களுடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது எதிர்க்கிற மாதிரியான ஒரு டோன்ல தான் தொடர்ச்சியாக இருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன ஸ்டாண்ட் வந்து காங்கிரஸ் வந்து எடுப்பாங்க, எது எடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க கருதுறீங்க? இன்க்ளூசிவ் நேயர்களுக்கு ஒரு புதியதாக தகவலை சொல்ல ஆசைப்படுகிறேன். 140 வருட காங்கிரஸ், 75 வருட திமுக, ஏன் 3 வருட தமிழ் வெற்றி கழகத்திடம் பயப்படுகிறது இந்த இரண்டு கட்சிகளும்? முதல் கேள்வி. 2வது கேள்வி, 140 வருஷம் கட்சியில் இருந்தக்கூடிய ராகுல் காந்தி ஏன் 75 வயதான மு.க. ஸ்டாலின் கட்சியை, திமுகவை ஓட வர்றாரு, தண்ணி காமிக்கிறார்? காரணம் என்ன என்று கேட்டால், ஒரு புதிய சக்தி தமிழகத்தில் வந்து விட்டதனால் காங்கிரசிற்கு ஒருவேளை தன்னுடைய ஆசைகளை நப்பாசையாக பார்த்து கொண்டு அதை விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று ராகுல் காந்தி ஆசைப்படுவது தவறு கிடையாது, அரசியல்வாதி செய்யப்பட வேண்டியதுதான். அதே சமயத்தில் திமுக சொல்வது மாபெரும் தவறு என்று தான் நினைக்கிறேன். காரணம், அகில இந்திய அளவில் இன்று பிரவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய ராகுல் காந்தியுடைய ஆதரவாளர் யார் விஜயை 2 முறை சந்தித்தேன் என்று அவரே சொல்றாரோ, அவர் ட்வீட் போட்டிருக்காரு, இந்தியாவில் கூட்டணி ஆட்சி இல்லாத ஆட்சி நடத்த முடியாதுன்னு எழுதியிருக்காரு. இன்னைக்கு மாணிக் தாக்கூர் மு.க. ஸ்டாலின் பேசி முடிச்ச உடனே தாங்களும் குறிப்பிட்டீர்கள், அவரும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, மக்கள் தீர்ப்பு அளிப்பார்கள் என்று. ஆக மாணிக் தாக்கூரையும் பிரவீன் சக்கரவர்த்தியும் தூண்டி விடுவது ராகுல் காந்தியா? ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் இடையே நடக்கிறது நிழல் போரா, ஷேடோ வார். காரணம் என்ன என்று கேட்டால், ஒரு விதத்தில் அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், 45 ஆண்டு காலம் நான் தமிழக அரசியலை நேராக பார்க்கிறேன், இன்றல்ல நேற்றல்ல. புது முறையாக ஒரு புதிய சக்தி வந்ததனால்
திராவிட முன்னேற்ற கழகம் அதை பார்த்து பயந்திருக்கிறது. அதனால்தான் கரூருடைய ஒரு தடை அடக்கம், ஜனநாயகத்தினுடைய முடக்கம். என்ன பயம்? மக்கள் செல்வாக்கு அப்படிங்கறதுனால அவங்க பயப்படுறாங்களா? அங்க உங்களுக்கு கபாலீஸ்வரர் கோவில் மயிலாப்பூர்ல, திருவாரூர்ல எல்லாம் தேர் ஓடும், நீங்க பாத்திருப்பீங்க. நல்ல தேர் ஓடின்னு வரும். டகால்னு கீழே ஒரு ஆள் அந்த சக்கரத்துல கட்டை போடுவார், டப்புன்னு. அந்த கட்டை போடுனா தேர் நின்றுடும். திமுக என்ற தேருக்கு விஜய் என்பவர் கட்டை போட்டு விட்டார், தேர் நின்று விட்டுருக்கு. இப்ப கிளம்பத்துக்கு ஒரு நாள் ஆகும். இதனால என்ன நடக்க போகுதுன்னா, அதை பார்த்துட்டு ராகுல் காந்தி அங்க அந்த சாமியார் தடுத்து போட்டுக்கிறாரு. வேற ஒண்ணுமே கிடையாது. விஜய் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் காங்கிரஸ் அங்க போக தயங்குதுன்னா அப்ப என்ன தயக்கம் அவங்களுக்கு? திமுக கூட்டணியிலிருந்து பிரியறதுக்கு என்ன தயக்கம்? தயக்கம் என்ன என்று கேட்டால், அன்டெஸ்டட் பர்சன் விஜய். அவருக்கு ராகுல் காந்திக்கு மனசுல எப்பவுமே ஒரு பயம் என்னன்னா, அந்த தேஜஸ்வி யாதவ்னுட்டு லாலு யாதவனுடைய மகன் பீகார்ல அவரை முதலமைச்சரா பண்ணவே இல்லை, அறிவிக்கவே இல்லை. ஆனா தமிழ்நாட்டுல 2019 ராகுல் காந்தி பிரதமராக முதலில் அறிவித்தவர் மு.க. ஸ்டாலின். ஒரே ஒரு கேள்வி, மு.க. ஸ்டாலின் எதிர்பார்ப்பது, நானும் ராஜகோபாலும் எதிர்பார்ப்பது என்ன என்று கேட்டால், ஒரு மரியாதை நிமித்தமாக தேஜஸ்வி யாதவை முதலமைச்சர் என்று அறிவிக்காத ராகுல் காந்தி தமிழகத்தில் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக ஏன் அறிவிக்கவில்லை இது வரைக்கும்? பிகாஸ் தேர் இஸ் நோ சீட் ஷேரிங். நீங்க ஆட்சியில பங்கெல்லாம் கேட்டுருங்க, பரவாயில்ல, அதெல்லாம் விடுங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் இது வரைக்கும் சொல்லாத இருக்காரு? எங்க இது வரைக்கும் அவர் 2 மாசம் ஆச்சு, போன்ல கூட பேசிக்கல. கரூர்ல பேசினதுக்கு அந்த விஷயத்துக்கு அப்புறம் ஆச்சு 6 மாசம் ஆச்சுங்க, எங்க பேசல? ஆக மொத்தம் ராகுல் காந்தி பயப்படுவது என்ன என்று கேட்டால், ஒருவேளை தோத்து போயிட்டுமா 2029 அது அரசியல் ரீதியாக திருப்பி நம்ம டிஎம்கே கிட்ட போக முடியாது. இருப்பினும் ஆட்சியில பங்கு வேணும்னு சொல்றாங்க, ராகுல் காந்திக்கு இருக்குது. திமுகவுடைய ஒரு மாவட்ட செயலாளர்கள், மாநில ஒன்றிய செயலாளர்கள் எல்லாம் 5 வருடம் முன்னாடி சைக்கிள்லயும் கார்லயும் போயிருந்தவங்கலாம் இப்ப பெரிய பெரிய கார்ல போறாங்க. அந்த பாக்குறாங்கல்ல ஊர்ல ஜனங்க, மக்கள். அதைத்தான் காங்கிரசுக்கு பிரதிநிதிகளாக ராகுல் காந்தியிடம் மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் நேற்று சொல்லி இருக்கிறார்கள். எங்களுடைய மாவட்டத்திற்கு 100 ரூபா கூட கிடையாதுங்க, இப்போ 100 கோடி 200 கோடி வச்சிருக்காரு, 1000 கோடி வச்சுதான் சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு 10 பதவி வேணும்னு ஆசை இருக்குது, அரிப்பு. அந்த அரிப்பைத்தான் மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தியிடம் பிரதிபலித்திருக்கிறார்கள். ராகுல் காந்தியுடைய குழப்பத்தினால் தான் ராகுல் காந்தி இன்னும் முடிவெடுக்காது இருக்கிறார். தேர்தல் பாருங்க, இன்னும் இன்னைக்கு தேர்தல் கமிஷன்ல சென்னைக்கு வந்திருக்காங்க. காங்கிரஸ்ல ஒரு பிரிவினருக்கு விஜயோட போகணுங்கிற அந்த விருப்பம் இருக்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. ஆனா இதனால காங்கிரஸ் ஒரு சாரார் திமுகவோட தான் போகணும்னு நிக்கும் போது அப்போ ஒரு டிஸ்பியூட் வருமா காங்கிரஸ் கட்சியில? நான் 45 வருஷம் பாத்துக்கேன், 3ஆவது தடவை சொல்றேன், தப்பா நினைச்சுக்காது. காங்கிரஸ் உடஞ்சிருங்கம்மா. உடஞ்சிருமா? ஒரு பக்கம் இப்படி இழுப்பாங்க, நீங்க ஒரு பக்கம் இழுங்க, நீங்க கை காமிங்க பாப்போம். நான் டெல்லியில இருந்து கை காமிக்கிறேன், நீங்க சென்னையில எப்படி இழுப்பாங்க, பட்டுன்னு உடஞ்சிடும். அது உடஞ்சதுல காரணம் இவங்க வந்துடும் டக்குன்னு. ஒரு சாரார் விஜய் அதுல பாருங்க, நீங்க எழுதி வச்சுங்க. தேர்தலுக்கு முன்னதாக நீங்க இன்னும் காங்கிரஸ் இரண்டாக பிரிந்து காங்கிரஸ் ஒரு அணி விஜய் பக்கம் போக போது, ஒரு அணி திமுகவுடைய நீடிக்க போகுதா? ஆமா 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 ஆமா. அது இந்த செல்வ பெருந்தகை போன்றவர்கள் திமுகவினால் லாபம் அடைந்தவர்கள். மாதம் அண்ணா அறிவாலயத்திலிருந்து 5 லட்சமோ 10 லட்சமோ பேக்கெட்ல போட்டு என்வலப்ல போட்டு டெலிவரி வாங்கியிருந்தாங்க. இந்த ஸ்விக்கியில வர மாதிரி, ஜொமேட்டோல வர மாதிரி பணம் வந்துட்டே இருந்தது. அதனால வாய் மூட்டின்னு இருப்பாங்க. பணம் வராத காங்கிரஸ்காரங்கள்லாம் இந்த சத்தியமூர்த்தி பவன்ல இருந்தும் தேனாம்பேட்டையில காங்கிரஸ் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய கடைகள்ல இருந்து வாடகையை எடுத்துக்கொண்டு பெருச்சாளிகள் ஆகக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் திமுக பக்கம் இருப்பார்கள். பொதுமக்களுடன் அன்றாட சேவை செய்ய வேண்டும், பொதுமக்களிடம் ஆர்வம் வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் விஜயோட இருப்பாங்க. அதான் சிம்பிள் அரித்மெட்டிக். இங்க டவுட்டே என்னன்னா, பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொல்றத சீரியஸா எடுத்துக்கணுமா, இல்ல செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்றத சீரியஸா எடுத்துக்கணுமாங்கிறது தான். பிரவீன் சக்கரவர்த்தி ஏன்னா ராகுல் காந்தி கிட்டக்க இருக்காரு. செல்வ பெருந்தகை மாத்தணும்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நேத்தி கூட. அதே பிரவீன் சக்கரவர்த்தி வச்சுதான் இந்தியா முழுக்கலும் ராகுல் காந்தி பீகார் எலெக்ஷன் போது ஓட்டுச்சோரின்னு ஒரு பெரிய டிராமா நடத்தினார். கடைசியில ஓட்டுச்சோரி என்ன ஆச்சு பாருங்க. அப்புறம் அதுக்கு தமிழக முதலமைச்சர் பாட்னால பீகார்ல கை காமிச்சார், அப்படி கை காமிச்சிட்டு போனார்.
அது ஓட்டு திருட்டு என்பதை பிரவீன் சக்கரவர்த்தி தான் சொல்லி கொடுத்தார் ராகுல் காந்தியிடம். அவ்வளவு நெருக்கம் அவங்களுக்குள்ள இருக்குது. அவர் ஹீஸ் அனலிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், கம்ப்யூட்டர். அவருக்கு வந்து ஈகிள்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. இந்த கம்பெனியில ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குங்க காங்கிரஸ் டெல்லியில, எமினன்ட் அனலிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட், அது GAGLன்னு இருக்கு. அதுக்கு அவன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் பிரவீன் சக்கரவர்த்தி இஸ் க்ளோஸ் டு ராகுல் காந்தி. பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றதா நீங்க சீர்தா எடுத்துக்கணும். செல்வ பெருந்தகை ஒரு நாம்கே வாஸ்தே தான் இருக்காருங்க சென்னை. ஒரு சில கருத்து கணிப்புகள்ல டிஎம்கே தான் வருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. டிஎம்கே வந்து இன்னும் டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க களத்துல அப்படின்னு தானே சொல்லப்படுது. அதே கணக்குல வந்து அதே கருத்து கணிப்புல ஏடிஎம்கேக்கும் விஜய்க்கு என்ன தராங்க சொல்லுங்க பாப்போம். 20% சொல்றாங்களா இல்லையா விஜய்க்கு? விஜய்க்கு எல்லா இதுலயுமே 20% நியர்பை தான் சொல்றாங்க. அது ஏன் பார்த்து பயப்படுறது திமுக? எங்க சட்டசபையிலும் சரி பொது வழித்தளங்களிலும் சரி எடப்பாடி பழனிசாமி கொடி பறக்குதுன்னு சொல்லி ஒரு ஆர்வத்துடன் சொன்னார். அவர் வந்து ஒரு இதுல சொல்லல. அப்படி பார்க்க போது விசில் சின்னம் வந்த உடனேயும் பிரவீன் சக்கரவர்த்தி தான் ஆரம்பிச்சாரு விசில் ப்ளோயர் ஹஸ் கம் அப்படின்னுட்டு. அதை நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஸோ ஆக மொத்தம் தமிழகத்தில் கண்டிப்பாக ஒரு சாரார் அதிமுகவும் இருக்கிறார்கள், விஜய்க்கும் இருக்கிறார்கள். ஆனா பொதுவாக திமுகவுக்கு விரோதமாகத்தான் இருப்பதாக நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன். நான் தவறாக இருக்கலாம், ஆனால் நான் சொல்லுவது முதிர்ச்சியினால் சொல்லுகிறேன். தலைமை நடிச்சு வச்சு பாருங்க, அது 45 வருஷம் ரிப்போர்ட்டிங், 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல. பொதுவாகவே வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, திமுக மேல நீங்க சொல்ற மாதிரி வெறுப்பு இருக்கு, எதிர்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த வாக்குகள் எல்லாமே அதிமுகவுக்கு தான் போகும். ஆனா இந்த டைம்ல விஜய் உள்ள வந்திருக்கிறாரு, அவருக்கு வந்து நியர்பை மினிமமே வந்து 20% வாக்குகள் இருக்குன்னு சொல்லும் போது அப்போ வந்து யாரை சூஸ் பண்ணுவாங்கங்கும் போது வாக்குகள் வந்து பிரியறதுக்கு தானே வாய்ப்பு இருக்கு. 4 முனை போட்டி அப்படிங்கும் போது நீங்க 4 முனை போட்டி எல்லாம் சொன்னதெல்லாம் absolutely correct, no problem. உங்களுடைய அனாலிசிஸ் இஸ் absolutely taken for ஒரு கன்சிடரேஷன். என்ன பாருங்க, விஜய் வந்து எல்லா கட்சியிலையும் ஓட்ட பிரிப்பாங்கன்னா என்னுடைய கருத்து. திமுக வந்து பிரிக்க மாட்டார், அதிமுக பிரிப்பாரு, பாஜக பிரிப்பாரு, நாம் தமிழர் கட்சியில பிரிப்பாரு, ஒண்ணு இல்லாத விசிகால பிரிப்பாரு, ஒண்ணு இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் கட்சி பிரிப்பார். ஆனால் அது பிரிப்பது தமிழகத்தில் திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் சிதறும் என்று சொல்வது தவறு. விஜய்க்கு போயிருமா? டைரக்டா விஜய்க்கு போமா? தேர்தல் கணித்து பறித்து தான் பார்க்கணும். என்ன இருந்தாலும் 180 தொகுதிக்கு போயிட்டு வந்துட்டாரு, 200 தொகுதிக்கு போறாரு எடப்பாடி பழனிசாமி. அவருக்கும் கூட்டம் வருதுங்க. நான் வந்து ஒருதலை பட்சமாக நான் பேச ஆசைப்படுவதில்லை. தமிழகத்துடைய வாக்காளர்கள் குறிப்பாக இளைஞர்கள் விஜய் பக்கம் இருப்பதை ஆமோதிக்கிறேன் நான். கரூர் சம்பவத்திற்கு பிறகும் ஜனநாயகன் சம்பவத்திற்கு பிறகும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சூழ்ச்சி, செய்த ஒரு அதாஜகம், செய்த ஒரு அக்கிரமம், அவரை வந்து கிரஷ் பண்ணணும்னு பார்த்தாங்க. தமிழ்ல அந்த கிரஷ்ங்கிறதுக்கு என்ன அர்த்தமா மறந்து போச்சு, கசைக்கு பிடிக்கிறதுங்க. அந்த மாதிரி பண்ணினதுனால எது உண்மை அப்படின்னு கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எது உண்மை அப்படிங்கறது தெரியல. அது கேஸ் வந்து இருக்கு, சிபிஐ விசாரணை இருக்கு, அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். அதை வச்சுதான் நம்ம சூழ்ச்சியானும் சொல்ல முடியும். எந்த தமிழக அரசாங்கம் அமைத்த அந்த கமிஷன் ஆஃப் என்கொயரி அதை கேன்சல் பண்ணிட்டு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு, சுப்ரீம் கோர்ட் விஜய்க்கு ஆதரவாக SIT அனுப்பித்தார்களே, அதுவே நீதி அரசர்களுக்கு சல்யூட்டு, விஜய்க்கு வெற்றி. அந்த வெற்றியினுடைய பிரதிபலிப்பு தான் வாக்குகளாக மாறும் என்பதை நான் அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். அதுதான் விஜய்னுடைய கான்செப்ட். நீங்க இவ்வளோ வருஷ கால இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லுங்க. அதாவது விஜய் வந்து நடிகராக இருந்து மக்கள் இயக்கத்தை வந்து ஒரு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அரசியல் கட்சியை தொடங்கி ஒரு 3வது ஆண்டுல இப்ப அடியெடுத்து வைக்கிறாங்க. அப்படிங்கும் போது இதுவரைக்கும் அவங்களுடைய வளர்ச்சி அண்ட் இந்த எலெக்ஷன்ல அவங்களோட இம்பாக்ட் வந்து பெரிய அளவுல இருக்கும்னு எதிர்பார்க்க முடியுமா? கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், திமுகவை வீழ்த்தி விடும் விஜயனுடைய வருகை. திமுகவை மட்டம் தட்டி விட்டுருவாங்க. யூ கேன் டேக் இட் ஃப்ரம் மீ. திமுக என்னுடைய அனாலிசிஸ் பிரகாரம், நான் பல ஆங்கில தொலைக்காட்சிகளுக்கு ஆலோசகராக இருக்கிறேன். டைம்ஸ் நவ், இந்தியா டுடே, ரிபப்ளிக் போன்ற தொலைக்காட்சிகளுக்கு. எனக்கு வரக்கூடிய டேட்டாக்களை பார்த்தீர்களே ஆனால்
திமுக என்பது 30 சீட்ல 35 சீட் வாங்கினாலே அதிகம் தமிழரசி. அதற்கு விஜய் உதவி செய்வார். அதிமுக ஜெயிக்குமா விஜய் ஜெயிப்பாரா என்பது காலம் போக்குத்தான் தெரியும். அலையன்ஸை பொறுத்து தான் இருக்கும். அலையன்ஸே முடிஞ்ச பாடு இல்லை. பொதுமக்களிடம் ஒரு கருத்து நிலவு வரவில்லை, கருத்து கணிப்பு வரவில்லை. கருத்து ஒரு எந்த கருத்து கணிப்பு வந்தாலும் காங்கிரஸ் திமுக ஒன்னா இருக்கிற ஸ்டேஜில் தான் கருத்து கணிப்பு வருகிறது. அண்ணா திமுக பாஜக சேர்ந்த பிறகு கருத்து கணிப்பு எடுக்கப்படவில்லை. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்டேக் தோஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் ஆல்சோ. நீங்க வந்து இன்க்ளூசிவ் நேயர்களுக்கு ஒரு புது கருத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 234 தொகுதி இருக்கு இல்லையா, 50 சீட் எடுத்துருவாருங்க விஜய் மினிமம். அப்ப என்ன ஆகும்? மீதி 80 90 அதிமுக 90 திமுகன்னு வச்சுங்க. அந்த 90லையும் யூ டிடக்ட் ஃபர்தர். அப்படி பார்க்க போனீங்கன்னா இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு 25 30 வராது. திமுகவுடன் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளுக்கு காங்கிரஸ் வந்து ஒரு 5-6 வந்தா அதிகங்க. திமுகவோட காங்கிரஸ் இருந்ததுன்னா ஏன்னா வேவ் வந்து இட் வில் அஃபெக்ட் காங்கிரஸ் ஆல்சோ. அதிமுக விஜய் வந்து ஒரு வேவ்னு பார்க்கலாமா விஜய? ஏன்னா அவர் அப்படிதான் குறிப்பிடுறாங்க. விஜய் அலை வீசி அதுல வந்து திராவிட கட்சிகள் காணாமல் போகும் அப்படின்லாம் கருத்து சொல்றாங்க. ஸோ விஜய் வந்து ஒரு வேவா தான் பார்க்கணுமா? விஜயனுடைய கொள்கைகளை பார்த்தால் சிலது வரவேற்கத்தக்கது. நடுநிலை ஆளாக நான் பார்த்துகிறேன் என்றால் விஜய் பேசுவதும் சீமான் பேசுவதும் ஏறத்தாழ ஒன்றாகத்தான் இருக்கிறது. அவருடைய கொள்கை விஜய் பேசுவதும் சீமான் பேசுவதுமா கான்செப்ட் ஒன்னே மாதிரி, தீரி ஒன்னா மாதிரி இருக்குது. அவருடைய மாற்றம் அப்படிங்கிறது அவருடைய அப்ரோச் ஒன்னா இருக்குது. பாருங்க, இலங்கை பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது தமிழர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், தமிழ் தேசியம் என்று சொல்லுகிறாரே தவிர விஜய் வந்து பாசிசத்தை பாயசம் சொல்றாரு. These are all the differences. ஸோ அப்படி பார்க்க போனீங்கன்னா என்னை பொறுத்த மட்டில் அதிமுக மெஜாரிட்டி அதாவது நியர் போகும். அதற்கு அதிமுகவிற்கும் விஜய்க்கும் தேர்தலுக்கு பிறகு ஒரு கூட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. திமுக வந்து 30 சீட்டுக்கு மேல போகாது. என்டிஏ அலையன்ஸ் வந்து இப்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு பேசப்படுது. நீங்க என்டிஏ அலையன்ஸை எப்படி பாக்குறீங்க? என்டிஏ அலையன்ஸ்ல வந்து ஒரு இலக்கம் வந்து விட்டது. தினகரன் வந்த பிறகு மெழுகிற ஆரம்பித்து விட்டது. மாம்பழ சின்னம் அன்புமணிக்கு கிடைத்த பிறகு ஒரு பொதுமக்களிடையே குறிப்பாக வன்னியர்களிடையே ஒரு உற்சாகம் வந்து விட்டது. வரக்கூடிய நாட்களில் திராவிட முன்னேற்ற கழகம் பக்கத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் செல்வாரா அல்லது தனி கழகம் ஆரம்பிப்பார்களா அல்லது விஜயுடன் செல்வார்களா என்றெல்லாம் ஒரு குழப்பம் இருக்கிறது. இந்த காங்கிரஸ் குழப்பம், ஓ பன்னீர்செல்வம் குழப்பம், சசிகலா குழப்பம் முடிஞ்ச அப்புறம் தான் யூ கேன் கம் டு ஒன் கன்க்ளூஷன். அது வந்து இன்னொரு 10-15 நாள்ல முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நாளை மறுநாள் அமித்ஷா வந்து சென்னை சேலம் வர இருக்கிறார். அப்போ வந்து தேமுதிமுகவுடைய நிலைமை அதிகமாகிவிடும். அதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இதை வைத்துத்தான் நாம் சொல்ல முடியும். களம் வந்து பொதுவாகவே வந்து இப்போ விஜய் சொல்லும் போது டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு சொல்றாரு. ஆனால் நிறைய பேர் வந்து இல்லை, களம் வந்து டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் எப்பவும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. நீங்க யார் வெர்சஸ் யார் இருக்காங்கன்னு இப்போதைக்கு சினாரியோல நீங்க நினைக்கிறீங்க? என்னுடைய பொறுத்து மட்டும் கண்டெஸ்ட் இஸ் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் விஜய். ஏடிஎம்கே அண்ட் விஜயா? டிஎம்கே இல்லவே இல்லைங்கம்மா. இந்த குழப்பத்தினால ஜனங்கள்லாம் வெறுத்திருக்காங்க. காங்கிரஸ் மேலேயும் வெறுத்திருக்காங்க. லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இல்லைங்கிறதுனால திமுக மீது இருக்கக்கூடிய வெறியை அது விஜய்க்கு ஒரு அலையாக மாற்றினால், வேவாக மாற்றினால் விஜய்க்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். இப்போ டிஎம்டிகேவோ இல்ல வந்து பிற கட்சிகளோ வந்து இன்னும் ஸ்டாண்ட் என்னன்னு சொல்ல, ராமதாஸ் அவர்களோட நிலைப்பாடு என்னன்னு சொல்ல. இப்போ அப்கோர்ஸ் வந்து ராமதாஸ் தான் சொல்லிட்டாரு. அந்த ராமதாஸ் யாருமா கேட்கறாங்க? அந்த ராமதாஸ், ஓ பன்னீர்செல்வம், பண்ருட்டி ராமச்சந்திரன் எல்லாம் கான் கேஸ். அந்த ஐ எம் ஆல்சோ கான் கேஸ். ஏன்னா வைஸ் சான்சலர் யாருமே இல்லைங்களே. பட் இருந்தாலும் சரி, ஓகே. இப்போ அதிமுகவும் கூட்டணியோட இருக்கிறாங்க, திமுகவும் கூட்டணியோட இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இவர்களை எல்லாம் எதிர்த்து இப்ப ஃபர்ஸ்ட் அன்டெஸ்டட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய டிவிகே வந்து விஜய் சொல்ற மாதிரி சிங்கிள் மெஜாரிட்டியில மக்கள் சக்தியோட சேர்ந்து ஆட்சி அமைச்சிட முடியுமா? அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஒரு நடுநிலைமை ஆட்களாக பார்க்கும்போது பொதுமக்களிடையே விஜய்க்கு வரவேற்பு இருக்கத்தான் இருக்கிறது. குறிப்பாக இளைஞர்களிடையே விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஆக்ரோஷம், ஒரு வேகம் எல்லாம் பார்க்க முடிகிறது. அந்த விசில் சின்னம் கிடைத்த பிறகு அவருக்கு இன்னும் டெவலப் ஆயிடுச்சு ஓட் பர்சன்டேஜ். இருப்பினும் விஜய் ஒரு அணுகுமுறை
நல்லதாக இருந்திருக்கும். ஒண்ணு பாஜகவுக்கு எதிர்க்க இருக்கணும், இல்லையா திமுகவுக்கு எதிர்க்க இருக்கணும். ரெண்டுத்தையுமே இல்லை எடுத்து இட் கான்ட் சர்வைவ் தட் என்னை பொறுத்த மட்டும். இருப்பினும் எடப்பாடி பக்கம் பார்க்கணும்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் போவார்னு நான் நினைக்கிறேன். யாரு? விஜய். எடப்பாடி பக்கம் அவர் போக மாட்டார்ல. அவர் போவார், போகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஏன்னா டிஎம்கே ஒண்ணுமே இல்லாத அடிச்சுன்னா he has to go with ஏடிஎம்கே ஒன்லி. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சினாரியோ பாத்தீங்கன்னா திமுக என்பது மிக மிக ஒரு குறைத்தலான ஒரு விகிதத்தில் தான் போய்கொண்டிருக்கிறது தமிழக அரசியலை பொறுத்தவரை. அதற்கு விஜயம் ஒரு காரணம். நீங்க சொன்னீங்க பிஜேபி பிஜேபி எதிர்க்கணும் இல்லைன்னா டிஎம்கே எதிர்க்கணும்னு. விஜயை பொறுத்த வரைக்கும் எல்லாரையுமே தான் எதிர்க்கிறாரு. டிஎம்கேவையும் எதிர்க்கிறாரு, ஏடிஎம்கேவையும் எதிர்க்கிறாரு, சென்டரையும் பிஜேபியும் எதிர்க்கிறாரு. தட் இஸ் ராங் பாலிசின்னு தான் சொன்னேன் உங்களுக்கு. ஏன் தெரியுமோ, நீ எதான ஒண்ணுதான் எதிர்க்கணும், எதான ஒண்ணுதான் இருக்கணும். யூ கான்ட் பி பிளேயிங் வித் போத் சைட்ஸ் இல்லைங்களா. ஒரு படகுல போனீங்கன்னா ஊருக்கு போய் சேருங்க, ரெண்டு படகுல போனீங்கன்னா எப்படி சேருவீங்க? ஸோ அதைக்கு தான் சொன்னேன். பொதுமக்கள் ஆதரவு இருந்தாலும் விஜய் பக்கம் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தான்னு வச்சு, அந்த ஸ்டாண்ட் எடுக்க போறாரு, பார்த்துட்டே இருங்க. இன்னொரு 10 நாள் எடுக்க போறாரு. டெஃபினெட்லி ஹி வில் டேக் இட். அழுத்தம் வரும். காங்கிரஸ் வந்துருச்சுன்னா திமுக ஒன்றும் இல்லாத ஆயிடுங்கம்மா தம்பி. அதாங்க காங்கிரஸ் விஜயோட சேர்ந்தா விஜய் எப்படி அதிமுகவோட போய் சேருவார்? இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா போஸ்ட் சினாரியோ நான் சொல்றேன். நான் உங்களுக்கு ஐ எம் டெல்லிங் யூ ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் எப்போ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஒரு 50 ஓட்டு பிரிச்சுட்டாரு, 50 சீட்டை பிரிச்சுட்டாருன்னா மீதி 90 தானே. இவர் இல்லாத யாரும் ஆட்சி அடைக்க முடியாது இல்லையா. அதை சொல்ல வரேன். விஜய் விருகம்பாக்கம் அந்த மாதிரி ஒரு 4 தொகுதி சொல்லப்படுது. விருகம்பாக்கம், வேளச்சேரி, நாகப்பட்டினம் அந்த மாதிரிலாம் சொல்லப்படுது. அவர் எந்த தொகுதியில நின்னா அவர் ஜெயிக்க முடியும்? அதாவது கிட்டத்தட்ட அவர் எந்த தொகுதியில நின்னாலும் அவருக்கான வாக்காளர்கள் அப்படின்னு வரும்போது அவர் நிக்கிற தொகுதியில அவர் வின் பண்ணிடுவாருன்னு ஷியோரா சொல்ல முடியுமா? என்னை பொறுத்த மட்டும் அவர் 2 தொகுதிகளில் கண்டெஸ்ட் பண்ணுவாரு. கண்டிப்பாக உதயநிதிக்கு எதிர்த்து நின்றாலும் நாகப்பட்டினம் போன்ற ஒரு கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் போவாரு. 4 தொகுதிகளில் நிக்க முடியாது, தேர்தல் கமிஷன் அனுமதிக்காது. அம்மையார் ஜெயலலிதாவே அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஆனாலும் போட்டி டஃப்பாக இருக்கும். போக போக தான் பார்க்கணும். மிக்க நன்றி சார். மீண்டும் உங்களை இன்னொரு நேர்காணல்ல சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப விளக்கமாக நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். மிக்க நன்றி.